2 3 பெட்ரோல் பங்க்ல நின்னு கேட்டுட்டு வரேன், எங்கேயுமே பெட்ரோல் கிடைக்கல. இப்போ பாருங்க 1 hour ஆகுன்றாங்க, நாங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல நின்னுட்டு இருக்கேன். இதே இடத்துல தான் என் கார் நின்னுட்டு இருக்கு. ஏன்னா நாளைக்கு சப்போஸ் இல்லைன்னா என்ன பண்றது? அந்த பெட்ரோல் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும், அவங்கள கூட்டின உடனே திடீர்னு பெட்ரோல் இல்லைன்னா கஷ்டம். இப்போ வேலைக்கு போட்டு விட்டுதை பாருங்க. நாங்களும் இப்போ பேட்டரி வண்டி தான் வாங்கலாம்னு இருக்கிறோம். 100 ரூபாய் பெட்ரோலை வந்து 150 ரூபாய்க்கு கூட விற்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஸ்கூல் பசங்களை கூட்டு போனோம், கூட்டு வரணும். வண்டி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இது இல்லைன்னா அவ்வளவுதான், எல்லாம் வீட்டுல தான் இருக்கணும். பெட்ரோல் பங்க்ல நின்னு கேட்டுட்டு வரேன், எங்கேயுமே பெட்ரோல் கிடைக்கல. இப்போ பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும், அவங்கள கூட்டின உடனே திடீர்னு பெட்ரோல் இல்லைன்னா கஷ்டம். இப்போ எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆகுது, அதெல்லாம் பார்க்கணும்ல. நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல நின்னுட்டு இருக்கேன். இதே இடத்துல தான் என் கார் நின்னுட்டு இருக்கு. அரை மணி நேரமா இன்னொரு 1/2 hour ஆகுன்றாங்க. பட் வேற வழி இல்ல, வெயிட் பண்ணி போட்டாதான் வண்டி எடுக்க முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன். இதுக்கப்புறம் வருமா வராது தெரியல. சிலிண்டர் விலைக்கு இப்ப ஏற்கனவே நியூஸ்ல வந்துருச்சு, பேப்பர்ல போட்ட சிலிண்டர் வந்து தட்டுப்பாடு வரப்போகுது சொல்லிட்டு. அதனால ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா பெரிய சிலிண்டர் எல்லாமே வந்து இது பண்ணாங்க, வீட்டுக்கு மட்டும் தான் இது பண்ணுவீங்க. பெட்ரோல் வரை அது மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால வந்து எல்லாம் முன்னெச்சரிக்கையா எல்லாமே இது பண்றாங்க, போட்டுருக்காங்க. திடீர்னு கேஸுக்கு ஃபர்ஸ்ட் கேஸுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா நேத்து பார்த்தா ஃபுல்லா பங்க் எல்லாமே க்ரௌடு, எங்கேயுமே கிடைக்கல. இப்போ லைன்லயே 3 பெட்ரோல் பங்க் இருக்கு, 3த்துலயும் காலி. இப்போ இங்கேயே வெயிட் பண்றதுக்கு 1 hour. இப்போ இது மிஸ் பண்ணிட்டு வேற எங்க போனா அங்கேயும் இல்லைன்னா கஷ்டமாயிடும். இப்போ பாதி வழியில வண்டி பெட்ரோல் காலி ஆச்சுன்னா தள்ளி தான் வரணும். இப்போ ஆஃபீஸ்ல 1 hour பர்மிஷன் கேட்டா நாய் மாதிரி கத்தி வாங்கி திட்டி வாங்கின்னு வர வேண்டியதா இருக்கு. எல்லாம் பேட்டரி வண்டி தான் யூஸ் பண்ணணும், வேற என்ன பண்றது? இப்போ நாங்களும் இப்போ பேட்டரி வண்டி தான் வாங்கலாம்னு இருக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரியே போய் என்ன பண்றது? கொரோனா டைம் மாதிரி எங்க திருப்பி பெட்ரோலே கிடைக்காதுன்ற நிலைமை எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்ப பைக்ல போறவங்க ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும்னு நினைப்பாங்க. 100 ரூபாய்க்கு அப்ப பெட்ரோல் பங்க் எல்லாம் மூடிடுச்சுன்னா அவங்க வேற யார்கிட்ட போவாங்க? இந்த மாதிரி மொத்தமா வாங்கி அவன் 100 ரூபாய் பெட்ரோலை வந்து 150 ரூபாய்க்கு கூட விற்கலாம், நம்மளுக்கு தெரியாது. இப்போ வேலைக்கு போறத விட்டுதை பாருங்க. வேலைக்கு போறத விட்டு நான் வந்து பெட்ரோல் போடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு நான் வேலைக்கு போன வண்டி வேணும் பெட்ரோலுக்கு, அதுன்றதுக்காக நான் வந்து போடுறேன். சரக்கு எப்படி பிளாக்ல ஓட்டுறாங்க, அதே மாதிரிதான் நிலைமை மாறும். 150 ரூபா சரக்கு 250 ரூபா 300 ரூபா கொடுக்குறாங்க பட்சத்தில். இப்ப 100 ரூபாய் பெட்ரோல் 250 ரூபா 300 ரூபாய் 500 ரூபாய் அது மாதிரி கூட இது பண்ணுவாங்க. அதனால அது மாதிரி வரதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. சைக்கிள்ல தான் போனோம், சைக்கிள்ல போனா கூட வேலை செய்யணும் அப்படின்னீங்கன்னா வேலை செய்யறதுக்கு நான் மெட்டீரியல் வாங்கணும், மெட்டீரியல் வரதுக்கு ஒரு வண்டி அதுக்கு வேணும். இப்ப மெட்டீரியல் எடுக்க முடியாது, எதனா ஒரு பொருள் போய் வாங்க முடியாது. நம்ம காய்கறி வாங்கணும்னா காய்கறி ஒரு லாரியில வரணும், லாரிக்கு பாத்தீங்கன்னா டீசல் வேணும், அது வராது. இப்போ ஃபுட்டுக்கு பாத்தீங்கன்னா அரிசி வேணும்னா அரிசி லாரி தான் வரணும், அது அரிசி தட்டுப்பாடு வரும். அதனால வந்து எல்லாமே தட்டுப்பாடு கண்டிப்பா ஏற்படும். டெய்லி பேப்பர்லயும் டிவிலயும் என்ன வருது, அங்க சண்டை நடக்குது, பெட்ரோல் தட்டுப்பாடு வரும். ஆனா அதை மக்கள் மத்தியில வந்து கிளியர் பண்ணக்கூடிய அதிகாரத்துல யாரு இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க ஒரு நாளாவது தட்டுப்பாடு வராது, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? எல்லா பெட்ரோல் பங்க்லயும் வந்து ஸ்டாக் வைங்கன்னு சொல்லியிருக்காங்களா? எல்லா பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையத்திலயும் பெட்ரோல் யாருக்கும் தட்டுப்பாடு இல்லாம போகணும்னு சொல்லியிருக்காங்களா? ஒண்ணுமே கிடையாது. இப்போ அடிஷனலா பாத்தீங்கன்னா அங்க ஏதோ கோர்ட் நடக்குதுன்றானுங்க, எந்த ஒரு கவர்மெண்ட்டும் எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ திடீர்னு இந்த மாதிரி அரிசி போட்டா பப்ளிக் தானே, நாங்க தானே கஷ்டப்படுறோம். இப்போ வேலை விட்டு இல்லாம இப்ப எல்லாமே பெட்ரோல் பங்காக நாய் மாதிரி காத்த வேண்டியதா இருக்கு. ஸோ அடிஷனலா இதுக்கு எதுனா ஒரு கிளியரன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் எப்படி நான் நினைக்கிறேன். பெட்ரோல் கிடைக்காது, வராது, ஸ்டாக் இல்லை அப்படின்றாங்க. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, பிரதமர் ஒரு 4 நாள்ல கிளியர் ஆயிடும், அதுக்கப்புறம் வரும்னு சொல்றாரு. ஆனா எல்லாரும் வந்து பயத்தினாலையும் வந்து ரேட்டும் எதுவும் இன்க்ரீஸ் ஆகல. ஆனா எல்லா பங்க்லயும் கிடைக்குது. இந்த மாதிரி மேலும் வந்து போறதுனால தான் பெட்ரோல் பயத்தினாலதான் எல்லாம் எடுக்கிறாங்க, வாங்குறாங்க வண்டி. ஆனா பெட்ரோல் கிடைக்கும். பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கதானே வந்து கேக்குறாங்க எல்லா இடத்துலயுமே, இல்லாம எப்படி வர முடியும்? அப்படின்னா ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல. கச்சா எண்ணெய் கிடைக்கல அப்படின்னும் போது இப்ப இதுவும் தான் அந்த ப்ராப்ளத்துல வந்துடும். அந்த பெட்ரோல் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம குடிக்க எப்படி தண்ணி தேவையோ அது மாதிரி வண்டிக்கு பெட்ரோல். இது இல்லைன்னா அவ்வளவுதான், எல்லாம் வீட்டுல தான் இருக்கணும். நாளைக்கு ஸ்கூல் போனோம், ஸ்கூல் பசங்களை கூட்டு போனோம், கூட்டு வரணும். வண்டி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு. அப்படின்னும் போது எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஒரே இப்ப பஸ்ன்னா கூட ஒரு பஸ்ல போற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப 2 3 இடம் மாறி மாறி போகணும் போது அது வண்டி இருந்தாதான் பெஸ்ட். இப்ப வண்டிக்கு பெட்ரோல் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? நாளைக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். எவ்வளவு ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம போட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல, போட்டுதான் ஆகணும். இப்ப 1000 ரூபாய் லிட்டர் போனாலும் போட்டுருக்கீங்களா? ஐயோ அப்படி எல்லாம் எப்படி போடும்? இதெல்லாம் எப்படி சாத்தியமான ஒரு கேள்வியா? 1000 ரூபாய் லிட்டர் வந்தா எப்படி போட முடியும்? அதுக்கு எதுனா ஸ்ட்ரைக் பண்ணிதான் ஆகணும். இயற்கை எரிவாயு கிடைக்குதுங்களா? கிடைக்கலையே முதல்ல, அதெல்லாம் இப்ப கிடைக்கலையே.
கிடைக்கலையே. எல்லாமே சிலிண்டர் மோகமா தானே போயிட்டு இருக்கோம் நம்ம. இது என்னன்னா மக்களே சில டைம் பேனிக் ஆயிடுறாங்க. என்னன்னா இனிமேல் பெட்ரோல்லாம் தட்டுப்பாடு வந்துருமோ, ஏன்னா அன்றாடைக்கும் நம்ம இப்ப கார் யூசர்ஸ் பைக் யூசர்ஸ்க்குலாம் டெய்லியும் பெட்ரோல் போட்டா தான் வண்டி எடுத்துன்னு போக முடியும். எல்லாரும் ஒரே டைம்ல வரனால என்ன அது ரொம்ப ஜாம் ஆயிடுது. ஸோ இப்போ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேட்டோம், என்னன்னா ஸ்டாக் இருக்கான், பட் கண்டினியூஸா நைட்லேருந்து அவங்க ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு பிரேக் வேணுங்கிறதுக்காக ஒரு ½ hour 1 hour இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ நாங்க சில டைம் சில பேர் சில பங்க்ல தான் பர்டிகுலரா போடுறோம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் என்னாச்சு, இந்த பங்க்ல போடணும்னு நெசசிட்டி இருக்கனால வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த பங்க்ல அப்படி இருக்கும்போது எல்லா பெட்ரோல் பங்க்லயும் வந்து கூட்டமா தான் இருக்கு. மக்களும் வந்து எல்லாம் ஒரு பேனிக் ஆகி இது பண்றாங்க, ஏன்னு தெரியல. எவ்வளவு நேரமா பெட்ரோல் போடுறதுக்காக அது என்னன்னா இப்ப சப்ளை செயின் இப்ப அடி வாங்கியிருக்கு இல்லையா, ஈரான் வார் நடக்கிறதுனால நம்மளுக்கு ரிசர்வ் இருக்கு. பட் அந்த ரிசர்வை நம்பி நம்ம எல்லாமே செலவு பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து திருப்பி இந்த வார் இன்னொரு 1 month கண்டினியூ ஆச்சுன்னா அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் மக்களுக்கு. ஸோ அந்த வர இருக்கிற ரிசோர்ஸை வச்சு அவங்க சப்ளை பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இதை சரி பண்ணா நல்லா இருக்கும். கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் இன்னும் நல்ல சப்ளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா காமன் பீப்புள் இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. எல்லாரோட டைம் வேஸ்ட் ஆகுது, டிராஃபிக்கு இவ்வளவு பேருக்கு டைம் வேஸ்ட் ஆகுது இல்லையா, அது கன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும் கவர்மெண்ட். இந்த பங்குக்கு என்ன பண்றது தெரியல. இப்போதைக்கு கட்டுப்பாடு ரொம்ப இருக்குது. என்ன பண்றது, எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது. 2 மணி நேரம் வெயிட் பண்றீங்க சார்? நான் வந்து ½ hour ஆயிடுச்சு. 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. இங்கே ½ hour ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. வண்டிக்கு வந்தாதான் வண்டி வந்து நிற்குதுன்றாங்க, எவ்வளவு நேரமா தெரியல. இப்போ போனா ஈஸியா போகணும், இல்லைன்னா குண்டத்தூர் இதுக்கு போகணும், கோயம்பேடு போய் ஆகணும். இப்ப வேற எங்க எல்லா இடத்துலயுமே கூட்டம் பயங்கர கூட்டம் தான் இருக்குது, எல்லா இடத்துலயும் கூட்டமா தான் இருக்குது. அதான் இருக்கிற ஸ்டாக் தான் போட்டு இருக்கிறாங்க. இது ஸ்டாக் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ பஸ் டிராவல் பண்ண முடியாது. பஸ் டிராவல்லாம் எவ்வளவு தூரம் நடந்து போவாங்க இந்த வெயில்ல. இப்போதைக்கு பைக் இருந்தால் தான் ஏதாவது பண்ண முடியும். இப்போ ஸ்கூல் குழந்தைய போய் கூட்டினா கூட வண்டி இல்லாம போக முடியாது. அதனால பெட்ரோல் கொஞ்சம் மெயினா வேணும், எப்படினாலும் வந்துதான் ஆகணும்.